தரம்னா தரம். இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. வீட்டுக்குள்ளே உக்காந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு கேமரும் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கேமை வந்து பார்த்திங்க அப்படின்னா முத்துக்குமரன் அவர்கள் வந்து விளையாடிட்டு இருக்காரு. ஸோ அதை வந்து புரிஞ்சிப்பாங்களா, புரிஞ்சிக்காமல் போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி என்ன பண்ணார், சௌந்தர்யா அவர்களுக்கு ஒரு தரமான பதிலடி வேறு கொடுத்தாரு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக் போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைய வீடியோக்கு நம்ம வந்து போகலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி 6 மணிக்கு அப்புறம் வந்து ஒரு சாங் வந்து போட்டுறாங்க. அந்த சாங் போட்டதுக்கப்புறம் ஸ்வாப்பிங் வந்து டைம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. நீங்கள் யாரை வந்து யாருக்கு வந்து ஸ்வாப் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதே மாதிரி மேனேஜர்ஸ் தான் முடிவு பண்ணும் யார் வந்து ஸ்வாப் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாப்ல பிக் பாஸ் அவர்கள். ஸோ நம்ம ஒர்க்கர் சைட்லேருந்து ஒரு ஆள் வந்து ஸ்வாப் ஆகணும், அதே மாதிரி மேனேஜர் சைட்லேருந்து ஒரு ஆள் வந்து ஸ்வாப் ஆகணும். ஸ்வாப்பிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே, அதுவும் குறிப்பாக பிக் பாஸ் அவர்களே சொல்லியிருக்காப்புல மேனேஜர் டீமில் இருந்தால் டிசைட் பண்ணி ஒரு ஆளை வந்து செலக்ட் பண்ணி ஸ்வாப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாரு, ஸ்வாப்பிங்கெல்லாம் அப்புறம் வச்சுப்போம், ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு ரூல்ஸை வந்து கொண்டு வருவோம். ஏன்னா வழக்கமாக வந்து யார் யூனியன் லீடராக இருக்கணும் அப்படின்றத நம்ம தானே டிசைட் பண்ணுவோம். இந்த தடவை தொழிலாளர்கள்கிட்டே வந்து கொடுத்துடலாம் அந்த விஷயத்த அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாப்புல முத்துக்குமரன். இதை சொன்ன உடனே ஜாக்லினுக்கு வந்து எங்கேயோ இடிக்குது. என்ன இவன் சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு வந்து எப்படி அவங்க பக்கம் வந்து பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இதுக்கிடையில் சௌந்தர்யா இருக்காங்களே, அவங்க வேற நோ 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 நான் உடன்படவே மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு வந்து வார்த்தையை விடுறாப்புல முத்துக்குமரன். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னம்மா பர்ஃபார்மன்ஸ் போட்டாச்சா அப்படின்றாப்புல. சௌந்தர்யாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, ரியாக்ஷன் என்ன கொடுக்குறதுன்னு தெரியல. ரியாக்ஷன் பண்ண வருது, அப்படியே கட் பண்ணுறாங்க. முத்துக்குமரன் டக்குன்னு வந்து கன்னிங்காக வந்து பேசிக்கிட்டே வந்து இருக்காப்புல. ஜாக்லினுக்கு டே ஏன்டா இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. புறணியெல்லாம் பேசாதீங்க அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாரு. சௌந்தர்யாவுக்கு என்ன பண்ணுறதுனே வந்து தெரியல. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாக்லினுக்கு வந்து புரியுது. ஓகே, இவன் என்ன பிளான் பண்ணுறான்னா, இவன் வந்து ஸ்வாப் ஆகி அங்கே போயிடான். யார், முத்துக்குமரன் அவர்கள் வந்து தொழிலாளர்கிட்ட வந்து ஸ்வாப் ஆகி போயிட்டான் அப்படின்னா அந்த இடத்துல வந்து தொழிலாளர்களே வந்து செலக்ட் பண்ணிட்டோம், அதாவது யூனியன் லீடரை. அப்படி இவன் யோசிக்கிறான் போல அப்படின்னு சொல்லி ஜாக்லின் சொல்லும் போதே அதுக்கு முத்துக்குமரன் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் ஒரு வேளை அந்த இடத்துல போயிட்டேன் அப்படின்னா அந்த ஒரு ரூல்ஸை வந்து கேன்சல் பண்ணிவிடுங்க, அவங்களுக்குள்ள அவங்களே வந்து யூனியன் லீடரை வந்து செலக்ட் பண்ணிக்கிறத நீங்களே செலக்ட் பண்ணி சொல்லுங்கப்பா, அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் வந்து சொல்கிறாப்புல. ஸோ சரியான ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக வச்சுட்டு இருக்காப்புல முத்துக்குமரன். சொல்ல போனால் உண்மையாக நீங்களே யோசிச்சு பாருங்கள், இவர் மேனேஜராக இருக்காப்புலையா, அவர் வந்து உழைப்பாளர்கள்கிட்ட வந்து போவாப்புலையா, அந்த இடத்துல வந்து இவரே ஒரு ரூல்ஸை வந்து முன்கூட்டியே வந்து போட்டு வச்சுட்டு போவாப்புலையா. அந்த ரூல்ஸ் என்ன அப்படின்னா, அவங்களுக்குள்ள அவங்களே வந்து யூனியன் லீடரை வந்து தேர்ந்தெடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸு. ஸோ யாரை தேர்ந்தெடுப்பாங்க, கண்டிப்பாக வந்து முத்துக்குமரனை தான் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படின்னா இவர் வந்து இறங்கி ஒரு கேமை வந்து விளையாடுவாப்புல. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரே முறியடிச்சிட்டார். அந்த மாதிரிலாம் நான் யோசிக்கலைங்க, நீங்கள் அந்த மாதிரி யோசிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு வேளை முத்துக்குமரன் நினச்ச மாதிரியே இந்த ஒரு கேம் வந்து ப்ளே ஆயிருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.